இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா மாஸ்க் போட்ட பொண்ணு என்ன தலையில அடிச்சா. அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு? அம்மா, சந்துரு, 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 என்னங்க இங்க வாங்க. பாத்து சந்துரு, சந்துரு, சந்துரு. அப்பா, சந்துரு. அம்மா, அப்பா, எனக்கு என்ன ஆச்சு? எப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தீங்க? உனக்கு ஒண்ணு இல்லப்பா. ஏங்க, நாம கும்பிட்ட சாமி நம்மள கைவிடலங்க. நம்ம பையன் குணமாயிட்டாங்க. ஆமா லட்சுமி. இல்லம்மா, எனக்கு என்ன ஆச்சு? எப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தீங்க? அதெல்லாம் எதுக்கு சந்துரு? உனக்கு தான் இப்ப குணமாயிடுச்சுல்ல, அதுவே போதும்பா. அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது துர்காவே இல்ல. துர்கா மாதிரி முகத்துல மாஸ்க் போட்டுட்டு யாரோ ஒருத்தி என்னை ஏமாத்திருக்காமா. என்ன சந்துரு, நீ என்னென்னமோ சொல்ற? அந்த உண்மையை கண்டுபிடிச்சனா அவங்க அப்பா ஏட்டு ராஜேந்திரனுக்கு கால் பண்ணிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு என்ன தலையில அடிச்சதுல அந்த டைம்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டமா. நீ சொல்றதெல்லாம் நடந்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. தலையில அடிபட்டு விழுந்து கிடந்திருந்த உன்னை நாங்க நம்மூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தோம். தலையில அடிபட்ட காயம் சீக்கிரமே ஆறிடுச்சு. ஆனா கல்யாண விஷயத்துல ஏமாந்து போன மன காயம் சரியாகல. ஆமாப்பா, துர்கா துர்கான்னு அவ பேரை சொல்லி புலம்பிட்டே இருந்த. மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பொள்ளாச்சி விட்டு சென்னைக்கு வந்துட்டோம். உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு துர்காவை தேடி அலைஞ்சோம். அப்பதான் துர்காவை ஒரு நாள் வழியில பார்த்தோம். இவ்வளவு நடந்திருக்கா? அப்போ இவ்வளவு வருஷமா நான் ஒரு பைத்தியக்காரனா தான் இருந்திருக்கேன். பாவமா துர்கா. நான் தான் துர்கா மேல ஆசைப்பட்டேனே தவிர அந்த பொண்ணு என்ன சரியா கூட பார்த்தது இல்லை. நடுவுல யாரோ ஒருத்தி வந்து துர்கா மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு என்ன உங்களை எல்லாரையும் ஏமாத்திருக்காமா. யாரோ ஒருத்தி நம்மளை ஏமாத்தினதுக்கு பாவம் துர்காவை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க. தப்பு பண்ணிட்டீங்கம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. தப்புதான்ப்பா. இப்ப நாங்க அதை உணர்ந்துட்டோம். ஆனா அப்ப இருந்த நிலைமையில துர்கா தான் உன்னை ஏமாத்திட்டா, அதனாலதான் உனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு நாங்க தப்பா புரிஞ்சிட்டு இப்படி எல்லாம் செஞ்சிட்டோம்ப்பா. ஆனா இப்ப நினைச்சு பார்த்தா எங்களுக்கும் சங்கடமா இருக்குப்பா. அப்பா, முதல்ல துர்காவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க. நான் துர்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இப்பவே வர சொல்றப்பா. சரி. ஹலோ துர்கா, ஒரு சந்தோஷமான விஷயம்மா. சந்துரு குணமாயிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அங்கிள். நடந்ததெல்லாம் கேட்டு உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்றாமா, உன்கிட்ட பேசணும்னு சொல்றாமா. சரி, ஓகே, நான் உடனே வரேன். ரொம்ப சந்தோஷம் துர்கா. பொண்ண பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுதான் பொண்ண பார்க்க வந்திருக்கேன். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? படிக்கிற காலத்துல நீ டூருக்கு போன இடத்துல துர்காவை அடிச்சு போட்டுட்டு உண்மையான முகத்தையே மறைச்சு துர்கா மாதிரியே போய் சந்துருவ கல்யாணம் பண்ணது. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே அந்த சந்துரு உன்னை சந்தேகப்பட்டு உண்மையான முகத்தை பார்த்ததும் அவனை அப்படியே அடிச்சு போட்டுட்டு
அவன் செத்துட்டான்னு நினைச்சு நீ இந்த ஊரை விட்டே ஓடுனது. இது எல்லாமே எனக்கு தெரியும். அதுக்கு மேலையும் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நான் சொல்றத நீ கேட்டா உன் குடும்பத்துக்கு உன் அப்பா அம்மாவுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது. நீ நல்லபடியா ஜெயில இருந்து வெளியில வரலாம். அப்படி இல்லைன்னு வெச்சுக்கோ, நஷ்டம் எனக்கு இல்ல, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான். என்ன சொல்ற? என்ன மிரட்டுறியா கேள்வி? என் வயசு உனக்கு ஆகும்போது நீ இப்படியேவா இருப்ப? என்ன மாதிரி நீயும் கிழவியாதான் இருப்ப. எனக்கு சிரிப்பே வரல, எரிச்சலா தான் வருது. நடந்த எல்லாத்தையும் யார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க என்கிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. நான் உனக்கு இன்னொன்னு காட்டுறேன், அப்போ புரிஞ்சுப்ப நான் யாருன்னு. ஆமா, ஓ அப்பா அம்மா எங்க இருக்காங்க? பெங்களூர்ல. ஏன் அவங்களுக்கு என்ன? இருக்கட்டும் இருக்கட்டும், அங்கேயே நல்லா இருக்கட்டும். ஆ, ஆ. நீ என்ன சொன்னாலும் செய்யற. தயவு செஞ்சு என் அம்மாவை எதுவும் பண்ணிடாத. தோற்றத்தை பார்த்து ஆளை மதிப்பிட கூடாதுமா, புரியுதா? நல்லா புரியுது பாட்டி, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். அப்படி வா வழிக்கு. நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோ. நீ என்ன பண்ற? அந்த துர்காவை பார்த்ததும் அவகிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு ஜெயிலர் கிட்ட சொல்லி துர்காவை உன்னை பார்க்க வர சொல்லி சொல்லு. துர்காவியா? நீ என்ன சொல்ற? நான் சொல்றத மட்டும் நீ கேளு, எதிர்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஜெயிலர் கிட்ட நான் சொன்ன மாதிரியே சொல்லு. அவங்க அந்த துர்காவை வர வைப்பாங்க. துர்கா உன்னை பார்க்க வந்ததும் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே கத்தியால ஒரே குத்தா குத்தி அவளை கொன்னுடு. அதுக்கப்புறம் எப்படி உன்னை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நான் பாத்துக்கிறேன். யோசிக்காத, நான் சொன்ன மாதிரி செய், தைரியமா செய். அதெல்லாம் சரி, கத்திக்கு நான் எங்க போவேன்? துர்கா வரும்போது கத்தி உன்னை அப்படியே தேடி வரும். உன் கண்ணுல படும்.